Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான கேசி வலையொலி உறவுகளே, நம்முடைய மீட்பெரு நாமத்தில் உங்களை வாழ்த்தி பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிறு திருப்பள்ளி கொண்டாட்டத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இன்னும் ஒரு அற்புதமான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் தாமே நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழலில் நம்மை அவர் உயர்த்துவார் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கும் இன்றைய நாளின் நற்செய்திகள் நாம் செவிமடுப்போம். இறைவன் தாமே இத்திருப்பலை நிமித்தமாக திருப்பலியை காணுகிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் அவர் தாமே சிறப்புறச் செய்வாராக. இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் மக்களிப்பார்களாக. அதனால் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 32 மற்றும் 40 முதல் 41 வரை. அந்நாட்களில் தலைமை குரு திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 30. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாருங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு பொழுது இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். அல்லேலூயா,
கொண்டவரும் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரண்டாம் வாசகம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. யோவான், நான் பார்த்து கொண்டிருந்தபோது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியையும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடல் எங்கும் இருந்த படைப்புக்கள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவரும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாட கேட்டன. அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரியை கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது பின்வருமாறு. சீமோன் பேதுரும், திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேவின் மக்கள் ஆகியோரோடும் இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற் காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரும் ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறை இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே,
எனக்கு உன் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயதாகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்ன பின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, சீமோன் பேதுருவை மையப்படுத்தியதாய் இன்றைய நாளினுடைய நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு இருந்தாலும் கூட நாம் பேதுருவை குறித்து சற்று ஆழமாய் யோசிப்பதற்கும் பேதுருவின் மீது பொதுவாக இந்த உலகம் சுமத்துகிற குற்றப்பழியை நாம் மறு ஆய்வு செய்வதற்கும் இன்றைய நாளின் வார்த்தை ஒரு வாய்ப்பினை கொடுக்கிறது. பொதுவாகவே பேதுரு என்றால் நம்முடைய நினைவுக்கு முதலில் வருகிற ஒரு சிந்தனை, பேதுரு இயேசுவை மறுதலித்தார். பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார். இயேசுவோடு 3 ஆண்டுகள் உடன் வாழ்ந்த மனிதர். பேதுருவே, உன்மீது என்னுடைய திருச்சபையை நான் கட்டி எழுப்புவேன் என இயேசு சொன்ன பொழுதும் கூட இயேசுவை ஒரு நாளில் 3 முறை பேதுரு மறுதலித்தார் என சொல்லி ஒரு மறுதலிக்கிற நபராய் பேதுருவை நாம் பார்ப்பது உண்டு. ஆனால் எப்பொழுதுமே மனிதர் கண்களுக்கு ஒரு மனிதன் தெரிவதும் இயேசுவின் கண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மனிதன் தெரிவதும் வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய மனித கண்களுக்கு பேதுரு மறுதலிப்பவராய் பலவீன மனிதனாய் தெரிந்தாலும் இந்த பேதுரு எப்படி ஆண்டவரை ஒரு நாள் மாட்சிப்படுத்துவார் என்பதை இயேசு முன்னரே அறிந்திருக்கிறார். ஆகவேதான் 3 முறை மறுதலித்த பேதுருவிடம் இயேசு இன்றைய நாளில் 3 முறை கேட்கிறார், பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறான் என்று சொல்லி. இந்த 3 முறையும் பேதுரு பதில் சொல்லுகிறார். ஆனால் 3வது முறை பேதுரு சொன்ன பதில் மிக மிக ஆழமானது. 2 முறை அவர் சொன்ன பொழுது ஆம் ஆண்டவரே அன்பு செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் 3ஆம் முறை பேதுரு சொன்ன பதில் என்ன? ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும் என சொன்னார். என்னை குறித்து உமக்கு தெரியும், நான் உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கேன் என்பதை என்னுடைய வார்த்தையினால் சொல்ல முடியாது, நீர் அறிவீர் என சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த பேதுருவை எப்படி கடவுளும் இயேசு பயன்படுத்தினார்கள் சற்று எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த 2 வாரங்களாக நாம் உயிர்ப்பு பெருவிழா நாளிலிருந்து முதல் வாசகத்தை வாசிக்கிறோமே, திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து ஏராளமான புதுமைகளை, நன்மைகளை, அற்புதமான காரியங்களை திருத்துதர் செய்து கொண்டு வருகிறார்கள். அவற்றில் மிக மிக முக்கியமானவர் பேதுரு. பேதுரு ஒரே நாளில் 3000 பேரை, 5000 பேரை அவர் ஆண்டவரை நோக்கி திருப்பி கொண்டு வருகிறார், திருமுழுக்கு கொடுக்கிறார். எந்த இடத்தில் நின்று கொண்டு பேதுரு எனக்கு இயேசுவை தெரியாது என சொன்னாரோ அதே இடத்தில் எழுந்து நின்று பேதுரு முழங்குகிறபடியாக, நீங்கள் இயேசுவை கொண்டீர்கள், நான் அந்த இயேசுவை உங்களுக்கு முன்னால் அறிக்கையிடுகிறேன் என சொல்லி பேதுரு துணிச்சலோடு இயேசுவை எடுத்துரைக்கிறார். அன்பிற்குரியவர்களே, பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து கடவுளும் இயேசுவும் என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்ல விரும்புகிற செய்தி, கடவுள் ஒருவரை பயன்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னார். பலவீனத்தை எல்லாம் அப்புறப்படுத்தி அல்ல, பலவீனத்தோடு அவர் நம்மை பயன்படுத்துவார். பேதுரு உண்மையிலேயே சொல்லப்போனால் அவர் பலவீனமானவர். இயேசுவை அன்பு செய்தார். எல்லோரும் இயேசுவை விட்டு ஓடி சென்ற பொழுது கூட இயேசுவின் மீது கை வைத்த ஒரு படைவீரனுடைய காதை வெட்டுகிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்தது. எல்லோரும் இயேசுவை விட்டு ஓடி சென்ற பொழுது கூட அரண்மனை வாசப்படி வரை சென்ற மனிதன் பேதுரு. ஆனால் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறார். இதுவரை நம்மோடு உடன் பயணித்த இயேசுவை இப்படி அவர்கள் சிறைப்படுத்தி இருக்கிறார்கள். புதுமைகளை எல்லாம் செய்த மனிதன் இதோ இந்த ரோமை மக்களை எல்லாம் வென்றுவிட்டு வெளியே வருவார் நினைத்தோம். ஆனால் அவர் அப்படியே அமைதியாக நிற்கிறார் என சொல்லி ஒரு அதிர்ச்சியோடு பேதுரு இருந்திருக்கலாம். ஆகவே தான் அவர் எனக்கு இயேசுவை தெரியும் என சொல்லி மனதளவில் அல்ல, உதட்டளவில் மறுதலிக்கிறார். ஆனால் அவருடைய மனம் என்ன என்பது இயேசுவுக்கு தெரியும் என்பதை இன்றைய நாளில் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னை பற்றி உமக்கு தெரியாதா? நான் உம்மை அன்பு செய்கிறேனா இல்லையா என்பது உமக்கு தெரியுமே. என் பலவீனத்தால் நான் மறுதலித்தேன், இல்லை என சொல்லவில்லை. ஆனால் உண்மையில் என் இதயம் உம்பால் ஈர்க்கப்பட்டுள்ளது என்பதை பேதுரு இன்று இயேசுவுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பேதுருவுக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? அவரை இந்த திருச்சபையினுடைய தலைவராக அவர் ஏற்படுத்தினார். பேதுருவுடைய பிற்பாதி வாழ்க்கையை நீங்கள் வாசித்து முடித்துவிட்டு அதன் பின்னால் இன்றைய நற்செய்தியை வாசிக்க வேண்டும். எப்படியெல்லாம் பேதுரு புதிய புதிய மனிதர்களை இயேசுவுக்கு கிறிஸ்தவர்களை மாற்றி கொடுத்தார் என்று சொல்லி இன்றைக்கி நற்செய்தி ஆரம்பிக்கிற பொழுதே 2 விதமான செய்திகள் வரும். முதலில் பேதுரு என்ன செய்கிறார்? எனக்கு எல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு எல்லாம் போதும், சோர்ந்துட்டேன்னு சொல்லி
மீண்டுமாய் அவர் மீன் பிடிக்க போகிறார். தன்னுடைய முதல் தொழிலை நோக்கி அவர் பயணப்படுகிறார். அவர் மட்டும் போல இதுவரை அவருக்கு பின்னால் இருந்த எல்லா மக்களும் நாங்களும் உங்களோடு வருகிறோன்னு சொல்லி அவருக்கு பின்னால் மீன் பிடிக்க செல்கிறார்கள். இதை எதை வெளிப்படுத்துகிறது? இயல்பான மனித பலவீனம். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே ஒரு நாள் நாம் சோர்ந்து போவோம். சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகள் ஒரு வேண்டுதலுக்காய் நாம் வேண்டிக் கொண்டே இருப்போம். அது கை கூடுவதில் தாமதம் எழலாம். அது படிப்பாக இருக்கட்டும், படிப்பிலே தேர்ச்சியாக இருக்கட்டும், ஒரு புதிய வீடு கட்டுவதாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைவதாக இருக்கட்டும், வேண்டிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த காரியம் கை கூடாது. என்ன செய்வோம்? ஒரு நாள் நம்மை அறியாமல் நம்முடைய உள்ளம் கடவுள் இடத்திலிருந்து சோர்ந்து போகும். இவற்றை வேண்டிய ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் மீண்டும் மனிதர்களை நாடி செல்வோம். அப்படிப்பட்ட ஒரு இயல்பை தான் இன்றைக்கி பேதுரு வெளிப்படுத்துகிறார். இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி 3 ஆண்டுகள் அவருக்கு பின்னால் இருந்தோமே, எத்தனை புதுமைகளை செய்தார். ஆனால் பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் அந்த மனிதன் மறைந்து போய்விட்டார். நம் கண்களுக்கு முன்னதாகத்தானே அவர் சிலுவையில் அறைந்து கொண்டார்கள், அடக்கம் செய்தார்கள் என்று சொல்லி பேதுருவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் அவர் சோர்வை வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் அவர் தன்னுடைய பழைய தொழிலான மீன் பிடிப்பதற்கு பயணப்படுகிறார். அப்படி சென்ற பேதுருவுக்கு கிடைத்த பலன் என்ன, கூலி என்ன? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஏனெனில் பேதுருவுக்கு தெரியல, ஏற்கனவே ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து தன் பணிக்கென சொல்லி அவர் திருநிலைப்படுத்தி விட்டார். இனி பேதுருவிட வேலை என்பது என்ன? வலைகளை வீசி மீன்களை பிடிப்பது அல்ல. முதலில் பேதுருவை அழைத்த பொழுது இயேசு சொல்லுவார், பேதுரு, இனி நீ மீன்களை அல்ல மனிதர்களை பிடிப்பவராய் மாற இருக்கிறாய்னு சொல்லி. ஆனால் சோர்ந்து போகிற பேதுரு என்ன செய்கிறார்? மீண்டுமாய் மீன்களை நோக்கி திரும்புகிறார். அதற்கு அவர் கிடைத்த பரிசு ஒரு மீனும் கிடைக்கவில்லை என வாசிக்க கேட்டோம். அதனால் ஒரு மீனுமே கிடைக்கவே இல்லை. இரவு முழுவதும் உழைக்கிறார்கள், ஆனால் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. யோவான் நற்செய்தி 15 வாசிச்சு பாருங்களே. திராட்சை செடி என்கின்ற ஒரு அழமையான ஒரு உருவகம் கொடுக்கப்பட்டிருக்கும். இயேசு என்ன சொல்லுவார்? நான் செடியை போல இருக்கிறேன், என்னை சார்ந்து இருக்கிற எல்லோரும் கொடியை போல இருக்கிறீர்கள். இந்த கொடி படர்ந்து வளர வேண்டும் என சொன்னால் அது இந்த செடியிலே அது இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி அது இணைந்திருக்கிற பொழுதுதான் அது எவ்வளவு படர்ந்தாலும் உங்களுக்கு தேவையான ஆற்றலை, பலனை இந்த செடி கொடுக்கும். இதிலிருந்து நீங்கள் வாங்கி வளர்வீர்கள், கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லி. ஆனால் இன்று பேதுருவும் சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த செடி என்கிற இயேசுவிடத்திலிருந்து அவர்கள் தனியாய் அருந்து செல்கிறார்கள். அப்படி சென்றதால் அவர்களுக்கு ஒரு பயனுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மீனும் கிடைக்காத அவர்களுக்கு முன்னால் வந்து நின்று ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்து பேதுருவை நம்ம எல்லாம் பவுலுடைய வாழ்க்கையை வாசிக்கிறப்ப கொண்டாடும். சவுலாக இருந்து பவுலாய் மாறினார், சவுலாக இருந்து பவுலாய் மாறினார்னு சொல்லி. உண்மையில் அது நாம் நம்முடைய ஒரு தனிப்பட்ட புகழ்ச்சிக்காக சொல்லலாம். அந்த காலத்தில் எல்லோருக்கும் 2 பெயர்கள் இருக்கும். சவுல், பவுல் என்பது அவருடைய முழுமையான மனமாற்றத்தை குறிக்கவில்லை. அவர் பவுலாய் மாறிய பிறகு கூட வெளியே தொழிலிடத்தில் சவுல் என அழைக்கப்படுவார். உண்மையான மனமாற்றம் யாருக்கு நிகழ்ந்தது? இன்றைய நாளில் பேதுருவுக்கு நிகழ்ந்தது தான். தன் பழைய வாழ்க்கையை நோக்கி பயணப்படுகிறார் பேதுரு. நான் மீண்டுமாய் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லுகிறார். ஒன்றும் கிடைக்கவே இல்லை. அந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், உனக்கு ஒன்றும் கிடைக்கலையா? நான் சொல்லுகிறேன், வலைகளை வீசுன்னு சொல்லி. அப்படி வலைகளை வீசுகிற பொழுது அவருக்கு என்ன கிடைச்சது? வலைகள் நிறைய மீன்கள் கிடைக்குது. அன்பிற்குரியவர்களே, ஒரு ஆழமான இறையில் செய்தி என்பது என்ன? எந்த இடத்தில் இரவெல்லாம் உழைத்து ஒரு மீனும் கிடைக்கவில்லையோ அதே இடத்தில் கடவுள் விதைக்க சொல்லுகிறார். அவர்கள் வலைகளை வீசுகிறார்கள், வலை கிழிகிற அளவுக்கு அவர்களுக்கு பாடு கிடைக்கிறதுன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னோடு இணைந்திருக்கிற பொழுது எந்த இடத்தில் நீ ஒன்றுமில்லாமல் இருக்கிறையோ, எந்த இடத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தையோ அதே இடத்தில் நான் உன்னை வல்லவனாய் மாற்றுவேன். அவ்வளவுதான். ஒரு மீனும் இல்லை, ஒரு மீனும் இல்லை. ஆனால் பாருங்களேன், 153 மீன்கள் என பெரிய மீன்கள் என வலைகள் கிழிகிறபடி ஆண்டவர் அதே இடத்தில் அவர்களுக்கு கொடுக்கிறார். யோவானுடைய நற்செய்தி முழுமைக்கும் நேரம், எண்கள் இதெல்லாம் ரொம்ப ஆழமான செய்தியை கொண்டிருக்கும். இன்றைக்கி பார்க்குறோம் 153 சொல்லி. அந்த 153 சொல்லுகிற செய்தி என்ன? பேதுரு பெற்றுக்கொண்ட அழைப்பை இன்றைய நாளில் கடவுள் அவருக்கு மீண்டும் நினைவூட்டுகிறார். பேதுரு, நீ மீன்களை அல்லையா மனிதர்களை பிடிக்க வேண்டும். இன்றைக்கி நற்செய்தியின் முதல் வார்த்தையே திபேரிய கடல் பகுதியில் இயேசு அவர்களுக்கு தோன்றினால் வாசிக்கிறோம். திபேரிய கடல்னால் என்ன? இதற்கு 3 பெயர்கள் இருக்குது. திபேரிய கடல்னு சொல்லுவாங்க, கலீலிய கடல்னு சொல்லுவாங்க, கலீலிய ஏரின்னு சொல்லுவாங்க. இந்த 3ம் ஒரே ஒரு இடத்தை தான் குறிக்குது. உண்மையில் அது ஏரி தான், ஆனால் அதை கடல் என அழைப்பார்கள். அவ்வளவு பறந்து விரிந்தது. அன்றைக்கி மக்கள் நம்பினாங்க அந்த கலீலிய கடலில் 153 வகையான மீன்கள் இருந்தனன்னு சொல்லி. 153 வகையான மீன்கள் அந்த கடலில், அந்த ஏரியில் இருந்தாய் நம்பினார்கள். பேதுரு வலை வீசிய பொழுது 153 மீனும் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. எல்லோரும் நீ வீசுகிற இறை வார்த்தை என்கிற வலையில் ஒரு நாள் இழுக்கப்படுவார்கள், ஈர்க்கப்படுவார்கள் என்பதுதான் அன்னைக்கு பேதுருடைய வலையில் சிக்கிய மீனுக்குடைய முன் அடையாளம்.
பேதுருவே, நீ இனி வலைகளை வீசி மீன்களை அல்ல, நீ வலைகளை வீசி மனிதர்களை பிடிக்க வேண்டும். நீ எப்படியாய் வீசுகிற இறைவார்த்தை வலை இருக்கிறது. பல மொழிகள், பல மதங்கள், இனங்கள், சாதிகள் எல்லாவற்றையும் கடந்து ஒரு நாள் எல்லோரையும் அது கடவுளுக்கு மிகப்பெரிய பாடாய் கொடுக்குன்னு சொல்லி கடவுள் பேதுரு வாழ்க்கையிலே ஒரு முன் சுவையை கொடுக்கிறார். அந்த ஒரு நிகழ்வு பேதுருவுக்கு மனமாற்றத்தை கொடுக்கிறது. பேதுரு என்ன செய்கிறார்? மீண்டுமாய் தன் பழைய வாழ்க்கைக்கல்ல இயேசுவின் பணிக்கு திரும்ப வருகிறார். அப்படி வந்து அவர் செய்த புதுமைகள் தான் கடந்த 2 வாரங்களாக நாம் வாசிக்கிற அத்தனை முதல் வாசகமும். 3000 பேர் 5000 பேர்னு சொல்லி அவ்வளோ மக்களை கொடுக்கிறார். இயேசுவாது தொட்டார், இயேசுடைய ஆடையை தொட்டார்கள். ஆனால் பேதுரு நடந்து சென்ற பொழுது பேதுருடைய நிழல் மீது மக்களை போடுகிறார்கள், மக்கள் எல்லாம் சுகம் பெறுகிறார்கள் சொல்லி அந்த அளவிற்கு கடவுள் பேதுரை உயர்த்துகிறார். இப்படி பேதுருடைய வாழ்க்கை ஒளியாய் கடவுள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? எவன் ஒருவன் ஒரு கொடியைப் போல கடவுளை, இயேசுவை, செடியாய் இருக்கிறவர்களை சார்ந்திருக்கிறோமோ கடவுள் அவர்களை உரிய காலத்தில் உயர்த்துவார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்க ஒரு மிகப்பெரிய தொழில் செய்வோம், 10 ஆண்டுகள் உழைச்சிருப்போம், ஒன்றுமே கிடையாது, பூஜ்ஜியமாக இருக்கும் உங்களுடைய லாபம். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருப்பீர்கள், உங்கள் வார்த்தைக்கு மதிப்பே இருக்காது, நீங்கள் பூஜ்ஜியமாக இருப்பீங்க. உங்கள் பங்கு தளத்திலே, உங்கள் அன்பியத்திலே, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில், நீங்கள் பணி செய்கிற இடத்திலே உங்களை எவருமே மதிக்காமல் இருக்கலாம். ஜஸ்ட் நம்ம பூஜ்ஜியமாக இருப்போம். கடவுள் சொல்வதனை எப்பொழுது அவர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரோ அந்த ஒன்றுமில்லாத இடத்துல கடவுள் நம்மை மேலே தூக்கி வைப்பார். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் யோசேப்பு. ஒரு அடிமையாய் சென்ற மனிதன், தன் சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்ட மனிதன், எகிப்து நாட்டுக்கு போகிறாரு. உள்ளே நுழைகிற பொழுது விற்கப்பட்ட அடிமை, அந்த அடிமை அங்கு மீண்டும் விற்கப்படுகிறார், அடிமைக்கும் அடிமையாய் மாறுகிறார். அவர் பூஜ்ஜியமாக இருந்தார், எந்த இடத்துல ஒன்றுமில்லாமல் இருந்தார். இறைவார்த்தை சொல்லுது, யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு யோசேப்பு இருந்தார்னு எழுத மாட்டாங்க. யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். அந்த ஆண்டவர் என்ன செய்வார்? யோசேப்பை பின்னாளில் எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். பார்வோன் கூப்பிட்டு சொல்லுவார், எனக்கு பின்னாடி ஓன் தேர் வரணும், என் தேர் முதல் தேர், ஓன் தேர் 2வது தேர், இந்த நாட்டில் உன்னை கேட்காம எவனும் கையையும் காலையும் தூக்கக்கூடாது யோசேப்புன்னு சொல்லுகிறபடியாக ஒன்றுமில்லாத இடத்தில் கடவுள் செய்கிறார். யோசேப்பை எல்லாருக்கும் மேலே உயர்த்தி வைக்கிறார். இது ஒரு எளிய உதாரணம் தான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்தணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட வேண்டணும். இன்றைக்கி அதுதான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டிய ஒரே ஒரு ஜெபமாக இருக்குது. நம்ம ஆண்டவரை, நீர் யாரை எடுத்து பயன்படுத்துகிறீரோ அவர் நடப்பட்ட இடத்தில் பருவ காலங்களெல்லாம் கடந்து கனி கொடுப்பார். இதுவரை என்னிடத்தில் நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், ஆனால் நீர் என்னை பேதறிவு போல இன்றைக்கி அழைச்சிக்கோங்க. என் மனசு உமக்கு தெரியும், என் வார்த்தையினால் உண்மைதான அன்பை எனக்கு சொல்ல தெரியலை. அதுதான் பேதுரு சொன்னார். 2 முறை ஆம் அன்பு செய்கிறேன், ஆம் அன்பு செய்கிறேன்னு சொன்னார். 3வது முறை பேதுரு ஆம்னு சொல்லவே இல்லை, உமக்கு தெரியும் ஆண்டவரை என் மனசை என்னன்னு சொல்லி. அதுபோல் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுங்க, என் மனசு உமக்கு தெரியும் ஆண்டவரை, என்னை ஏற்று பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். கடவுள் உங்களை பயன்படுத்துவார். அப்படி பயன்படுத்துகிற பொழுது அவர் தாமே மிகப்பெரிய வல்லமை உள்ளவராய் உங்களை உயர்த்துவார். அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்துன்ற நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். தூய
நாளினாலே உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றென்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் பாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரிப்பதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்து வாழ்வையும் மீட்பையும் எங்களுக்கு கொடையாக வழங்கும் இந்த அப்பத்தையும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருளும்படியாக உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் திரு அவையை வழிநடத்தும் கருதினால் கொள்ளாம் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆரோக்கியராஜ் இனி ஆயர்கள் குருக்கள் துறவியர் நிறைவாய் ஆசீர்வதித்தும் அவர் தம் பணிகள் வழியாக உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் உம் திருமுக ஒளியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உமக்கு உகந்தோராய் இவ்வுலகில் வாழ்ந்த எல்லா புனிதரோடும் நாங்களும் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்திரும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உலகம் தர முடியாத அமைதியை எங்கள் மீது பொழிபவரே, எங்கள் பலவீனங்கள் நீர் வழங்கும் அமைதி நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியில்லாதவர்களாய் எங்களை மாற்றி விடாதபடி உண்மைதானே எங்கள் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி ஆண்டவரே, அந்த நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்தும் எளிய தவ முயற்சிகளையும் கனிவோடு கண்ணோக்கி நீர் வாக்களிக்கிற அமைதியும் ஒற்றுமையும் நோய் நொடி இல்லாத கவலையும் கண்ணீரும் இல்லாத வாழ்க்கை எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைவாய் குடிகொள்ளச் செய்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. பேதுருவை பார்த்து கேட்ட அதே கேள்வியை நம்மிடத்தில் கேட்கிறவர், நீ என்னை அன்பு செய்கிறாய் என சொல்லி அவருக்கேற்ற பிள்ளைகளாய் வாழ்ந்து அவரை அன்பு செய்ய தேவையான பலனை திருவுடலாய் வேளையில் நமக்குள் தர வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும்
இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்த சேர எங்களுக்கு அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு வழங்கிய திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.